ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நண்பர்களே வணக்கம். செவ்வாய் வக்கர பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் ராஜகிரகம். இருக்கின்ற நவகிரகங்களில் சூரியன், செவ்வாய், சனி ராஜகிரகம் என்பர். செவ்வாயுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் திருமணம் செய்தல் இயலாது. செவ்வாய் மண் யோகம், அதாவது மனை யோகம், மனைவி யோகம் இரண்டுக்குமே செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் நீச்சமாகிவிட்டால் வாழ்க்கை அமையாது. குடும்ப ஸ்தானாதிபதி என்போம். குடும்ப உறவு இருக்காது, சகோதர ஒற்றுமை இருக்காது. ஆகவே ஜாதகத்தில் செவ்வாயின் நிலை மிகவும் முக்கியமானது. மேச ராசியினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை பார்ப்போம். தை 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சமானவர் மிதுன ராசிக்கு வக்கரமாகிறார். அவர் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே உடன்பிறப்புகள் வழியே சில விரயங்கள் ஏற்படலாம். ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வேற ஊருக்கு சென்று விடலாமா என்று மனசு சொல்லும். உத்தியோகத்தில் ஓய்வில்லாமல் பணிபுரியும் சூழ்நிலை உண்டாகும். தங்களுக்கு மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வது கஷ்டம். கூட்டு தொழிலில் மாற்றம் காண்பீர். சமயத்தில் பார்ட்னர்ஸ்குள் இணக்கம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை கருத்து வேற்றுமையால் அவர்கள் பிரிந்து சென்று இருக்கலாம். தாமதப்பட்ட வேலைகள் முடிவடைய சற்று கஷ்டமாக இருக்கும். இக்காலத்தில் செவ்வாய் வழிபாடு அவசியம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் செவ்வாய் பயிற்சியாகும் போது மேச ராசியினருக்கு 2ஆம் இடத்தில் உள்ள குரு வக்கரமாக இருக்கிறார், சாதகமாக இல்லை. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை. அடுத்து அவர்களுக்கு ராகு பகவான் விரய ராசியில் இருக்கிறார். மீன ராசிக்கு தற்போது சுக்கிரன் உச்சம் பெற்று செல்கிறார். ஆகவே ஓரளவுக்கு தங்களுக்கு என்ன ஆகுது, விரயங்கள் ஏற்படக்கூடிய செவ்வாயினை சுக்கிர பகவான் ஓரளவு தவிர்த்து நன்மைகள் பெருக ஆசீர்வாதம் செய்வார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். இல்லம் தேடி சுப செய்தி வந்து சேரலாம். வருமான பற்றாக்குறை அகலும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் குறையும். வீட்டில் ஒருவர் சம்பாதிப்பது பத்தாது. மிகப்பெரிய மாநகரங்களில் இருவருடைய சம்பாத்தியம் அவசியம். அப்பொழுதுதான் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா என்ற ஆசை இருந்தால் ஒருவர் சம்பாத்தியம் லோனுக்கு போய்விடும். மற்றவர் சம்பாத்தியத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆகவே தற்போது வீடு கட்டக்கூடிய யோகம் தங்களுக்கு உண்டு. நகை, நட்டு, ஆடை, ஆபரணங்கள் தங்களுக்கு சேரும். அடகு வைத்த நகைகளை தாராளமாக மீட்பீர்கள். ஓரளவு பணம் வரவு உண்டு. ஒருவேளை மேச ராசினருக்கு பிறக்கும் போது செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருந்தால், அவர்களுக்கு நீச்சமடைந்திருந்தால்தான் பாதிப்பு உண்டாகும். அப்படி நீச்சமடைந்து செவ்வாய் எங்கு நீச்சமாகிறது மேசராசினருக்கு? கடகராசியில் நீச்சம். கடகராசியில் ஜாதகத்தில் நீச்சமடைந்திருந்தாலோ ராசிநாதன், இல்லாவிட்டால் மறைந்திருந்தாலோ முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நவகிரகத்தில் செவ்வாயை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.